இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தியை ஏற்றுக்குச்சு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே பதில் இதுதான். மற்ற மொழிகளுடைய துணை இல்லாமல், கலப்பு இல்லாமல் தனிச்சு இயங்குற ஆற்றல் தமிழ் மொழிக்கு நிச்சயம் எப்பொழுதுமே உண்டு. அதைத்தான் கால்டுவெல் சொன்னார். அதையொட்டி மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர் போன்றவர்களும் சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியுடைய சிறப்பை, தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கின்ற வகையில் இந்த நூல் தொகுப்புகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில் உள்ள சொற்களை எல்லாம் ஆராய்ஞ்சு அதோடைய அமைப்பு, பிறப்பு, பொருள் பற்றி எல்லாம் ஆய்வு செஞ்சு, அதே போல இந்தோ ஐரோப்பிய மொழிகளான லாட்டின், கிரீக், ஜெர்மன், பெர்ஷியன், சான்ஸ்கிரிட் சொற்களையும் ஆய்வு செஞ்சு இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய வேர்ச்சொற்களை ஒப்பிட்டு பார்க்கறது தான் இந்த 12 நூல் தொகுப்பு.